Good morning, children. Today we can continue last video's portion, that is affirmative and negative sentences. So last classல நம்ம என்ன பார்த்தோம், assertive and interrogative எப்படி மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், அதில் வந்து imperative sentencesக்கு எப்படி not ஆட் பண்ணுறது அப்படின்னு, அதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால என்ன உங்களுக்கு, they are requesting, commanding, pleasing அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் தெரியுமில்ல. அது எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் இம்பரேட்டிவ். ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் லெட்டர் ஃபஸ்ட்டு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் அது வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ இம்பரேட்டிவ்னா ஃபுல் ஸ்டாப்பில் முடியணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நவ் கம்மிங் டு அவர் போர்ஷன்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி நாட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா. ஹவு யூ ஹாவ் டு டினை அப்படிங்கிறத பார்க்கணும். நவ் லுக் அட் த சென்டென்ஸ் இல்லையா, லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இப்போ நான் இந்த சென்டென்சஸ்லாம் படிக்கிறேன் பாருங்கள். பிரிங் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், கட் யோர் நெயில்ஸ், கெட் அப் ஏர்லி, கோ டு ஸ்கூல், ஈட் ஸ்லோலி, ரன் ஃபாஸ்ட். ஸோ இதில் ஒரு 5-6 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்டு வந்து எல்லாமே மெயின் வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா மோஸ்ட்லி. ஸோ அது வந்து மெயின் வேர்ப். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ், அஃபர்மேட்டிவ் இல்லையா. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நெகட்டிவ்க்கு கொண்டு வர்றது, வெரி சிம்பிள். நெகட்டிவ் நான் என்ன சொல்லியிருக்கேன், we have to use do not or don't இல்லையா. ஷார்ட் ஃபார்ம் do not ஓட ஷார்ட் ஃபார்ம் don't. இந்த do not வந்து ரைட்டிங்கில் தான் யூஸ் பண்ணணும், புரியுதா. இந்த டோன்ட்டுங்கிறது when you are talking in English, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுகிறோம்ல, don't do this, don't bring this, அப்போ அது அப்படின்னா அப்போ do not bring this அதுவும் கரெக்டு தான். பட் இருந்தாலும் the way of talkingனு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ அதை வந்து டோன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை வந்து நம்ம டு நாட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே, இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டு நாட் ஆட் பண்ணி நெகட்டிவாக மாற்ற போகிறோம். ஸோ எப்படி மாறும், டு நாட் பிரிங் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா. டு நாட் கட் யோர் நெயில்ஸ், டு நாட் கெட் அப் ஏர்லி, do not go to school, do not run, do not eat slowly. அந்த மாதிரி do not ஆட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் இது. இந்த வேர்புக்கு, அந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், do not ஆட் பண்ணிடுறோம், புரியுதா. ஸோ அப்போ அந்த do notங்கிறது என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் லெட்டர் ஃபஸ்ட்டில் எழுதணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இங்கே கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே தான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், புரியுதா. டு நாட் பிரிங் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ இந்த வேர்ப் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இப்படி இருந்தால் தான் இது வந்து கம்ப்ளீட் சென்டென்சஸ். இது வந்து நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இது வந்து திஸ் இஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ், புரியுதா. While you are talking, while you are speaking, how will it change? Don't bring a glass of water, don't cut your nails, don't get up early, don't go to school, don't run fast, do not eat slowly. Okay, இப்படி நம்ம while you are talking, that is while you are speaking to someone, ஸோ அதை நெகட்டிவில் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், டோன்ட்டு யூஸ் பண்ணலாம். வெரி சிம்பிள். டு நாட்டும் எழுதலாம், டு நாட்டும் பேசலாம். பட் இருந்தாலும் வைல் டாக்கிங் அவர் இங்கிலீஷ் ஷுட் பி வெரி நைஸ், வெரி ஸ்டைலிஷ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், we have to use don't, understand.
ஸோ இதுதான் imperative சென்டென்ஸ்க்கு வர ஒரு ஃபார்முலா, ஒரு ரூல். ஸோ வெரி சிம்பிள். இது இப்படி போட்டாலே நம்ம வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி இம்பரேட்டிவ்ஸ் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் மேபி ஆன் ஃப்ரைடே. அதுக்கு வந்து I will send another video about exclamatory sentence, how it is changing. ஸோ டெஸ்ட் எல்லாம் வருது, நீங்கள் நல்லா படிக்கணும். ஆஃப்டர் தீபாவளி the government has told to conduct one test. அதனால் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதை நல்லா சின்சியராக படிங்க. கொடுத்துருக்குற போர்ஷன்ஸ் சின்சியராக படிங்க. புக்கு கிடைச்சாலும் வாங்கி படிங்க. படிச்சுட்டு டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ we can see after Deepavali. Okay, wish you all happy Deepavali children. Thank you.